நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு இந்த துறையை திராவிட மாடல் ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை மிக சீர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு முன்னெடுப்பு பணிகளை இந்த துறையின் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னல் ஆடிட்ன்ற முறை. அந்த இன்டர்னல் ஆடிட் முறையை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த துறையில் இருக்கிற பதிவேடுகள்லாம் முறையாக இருக்குதா, ஏற்கனவே ஒப்பந்ததாரர்கள் போடப்படுகிற அக்ரிமெண்டல் இருக்குதா, அந்த பணிகளை செஞ்சு பில்லு கொடுக்கறதுக்கு முன்னால் குவாலிட்டி கண்ட்ரோல் தரக்கட்டுப்பாடு அலுவலர் அது பரிசோதனை செய்து அதில் கையெழுத்திட்டு இருக்கிறாரா என்று இந்த துறையை சார்ந்த ஏறத்தாழ 12க்கும் மேற்பட்டிருக்கிற பதிவேடுகள் இருக்கிறது. அந்த பதிவேடும் செய்திருக்கிற அந்த வேலையும் ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது அது 100% தரமாக இருக்கிறதா, ஒழுங்காக பதிவு செய்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது அது இன்டர்னல் ஆடிட் முறைன்னு. பொதுவாக ஆடிட்டர்ந்தே பார்த்தீங்கன்னா வங்கியில் பேங்கில் தான் ஆடிட் முறைன்னு இருக்கும். ஆனால் இந்த துறையில் இந்த ஆட்சியில் முதலமைச்சருடைய ஆணையேற்று முதலாக 2 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இந்த இன்டர்னல் ஆடிட்டர் முறையை நான் கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையில் நான் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் எங்களுடைய துறையை சார்ந்த அந்தந்த அலகினுடைய தலைமை பொறியாளர்கள் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அழைத்து நேரடியாக திடீர் தணிக்கை என்ற அடிப்படையில் ஆய்வை மேற்கொள்கிறோம். நான் வேலூருக்கு ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு காஞ்சிபுரம் போக வேண்டியவன். ஆனால் இங்கே இருக்கிற எங்களுடைய பொறியாளர்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இது உள்ள நுழைஞ்சினான். இயக்க முறையாக செய்யப்பட்டிருக்கிறதா. இந்த தணிக்கை முறை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு ஆண்டினுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு பில்லுலாம் கொடுத்துட்டு மே மாதம் 1 மாத காலம் பிறகு எங்கள் துறையை சார்ந்த மேற்பார்வை பொறியாளர்கள். இப்போ இந்த வருஷம் இங்கே ராணிப்பேட்டையை பொறுத்தவரைக்கும் யார் தணிக்கை மேற்கொண்டாங்கன்னு சொன்னாக்கா, செங்கல்பட்டு இருக்கிற 6 அலகில் இருக்கிற எஸ்சி தான் இங்கே தணிக்கை பண்ணிருக்கிறார் 1 வாரம். இப்போ இவர் எம்புக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த எம்புக்கு ரெக்கார்ட் பண்ணினாங்கன்னா அந்த வேலையை நேராக தளத்துக்கு போய் பார்ப்பாங்க. இதை மாதிரி பணம் பேமெண்ட் ஆகிருக்குதா, இந்த வேலை முறையாக செஞ்சுருக்காங்களா, தரமாக செஞ்சுருக்காங்களா, திட்ட மதிப்பீடு பிரகாரம் செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு போய் ஆய்வு பண்ணுவாங்க. ஏறத்தாழ ஒரு ஆய்வுன்னு எடுத்துங்கனாக்கா ஒரு கிட்டத்தட்ட 10 ரோடு போயிருப்பாங்க. அந்த 10 ரோடு அவங்க ஆய்வு பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அது முறையாக செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்றத. ஏன்னா எஸ்சிக்கு மேலே தான் சி இருக்கிறாரு, அதுக்கு மேலே தான் செக்ரட்டரி இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் இருக்கிற பொழுது திடீர்னு எல்லாம் முறையாக செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த கோட்டை அலுவலகம் கோட்டை பொறியாளர்கள் இருக்கிற நான் சொன்ன மாதிரி 12க்கும் மேற்பட்டு இருக்கிற பதிவேடுகள்லாம் முறையாக பராமரிக்கிறாங்களான்னு பார்க்க முடியும். ஆனாலும் ஏற்கனவே பேமெண்ட் ஆகிருக்கிற வேலைகளுக்கு முறையாக செக் பண்ணியிருக்கிறாங்களா அப்படி பார்க்க முடியும். அதெல்லாம் தான் எனக்கு பார்த்தேன். ஏன்னா இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்டம், அந்த ராணிப்பேட்டை மாவட்டம். அதனால் புதிய மாவட்டத்தில் அதெல்லாம் முறையாக செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தேன். என்னை பொறுத்தளவுக்கு அதை போன்று எங்களுடைய துறையினுடைய செயலாளரை பொறுத்தளவுக்கு 100% எல்லா ரெக்கார்டும் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே செங்கல்பட்டிலிருந்து வந்த கிராம சாலை அலகினுடைய மேற்பொறியாளர் முறையாக தணிக்கை செய்திருக்கிறாரு. ஆக எங்களை பொறுத்தளவு துறையை பொறுத்தளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சென்னையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் அந்த விரைவு சாலை அமைக்கும் பணிகள் கொஞ்சம் தெளிவாக நடந்துட்டு இருக்காது. எப்படி சார் மக்கள் பயன்படுத்திக் கொண்டு வரும்? அது நகாயினுடைய அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதாவது சாலைகளை இப்படி வகைப்படுத்தணும். மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை, அதாவது எம்டிஆர், ஓடிஆர், எஸ்கேச்சி மாநில சாலை, அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய சாலை, இப்படிதான் வகைப்பாடு இருக்கு. ஆனால் தேசிய ஆணையத்தினுடைய சாலை எது, தேசிய நெடுஞ்சாலைன்னு பாமர மக்களாக இருக்கிறவங்க நம்ம ஊருக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் எந்த சாலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடனே நெடுஞ்சாலைத்துறை தான் கூப்பிட்டு கேட்பாங்க. இதுதான் நிலைமை. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இவ்வளோ கடமை இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, சட்டமன்றத்தில் கூட சரி மக்கள் பிரிவு இப்படி தான் கேட்பாங்க. இந்த சாலை என்பது இது ஒன்றிய அரசாங்கத்துறை நேரடி கட்டுப்பாட்டு இருக்கிற ஒரு சாலை. இது நீங்கள் சொன்ன செய்திகளை மையமாக வைத்துக்கொண்டு பல முறை நாங்கள் டெல்லிக்கு போகிற பொழுது நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர்களும் இது ஏற்கனவே அதிகமாக போக்குவரத்து உள்ள ஒரு சாலை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டையும் கர்நாடகத்தையும் இணைக்கிற இந்த சாலை விரைந்து செயல்படணும். ஏன்னா ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச 1.5 மணி நேரத்தில் வேலூர்லேருந்து நம்ம சென்னைக்கு போக முடியும். அப்புறம் 2 மணி நேரம் ஆச்சு, இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதனால செய்யணுன்றதுக்காக தொடர்ந்து கடிதம் கொடுத்துருக்குறோம், நேரடியாக போகிற போல வலியுறுத்திருக்கிறோம். அவங்களும் ஒப்பந்ததாரம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க.
அது விரைந்து செயல்படுவதற்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்து எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தம் கொடுப்போம். உங்களுடைய உணர்வு என்ன இருக்குதோ சீக்கிரம் முடிக்கணும், அதான் என்னுடைய உணர்வு.